வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மேங்கோ திக் ஷேக். இப்போ மாம்பழ சீசன் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே மாம்பழம் கிடைக்குது. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற மாம்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ண மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லியும் ஒரே மாதிரி ஜூஸ் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக மேங்கோ திக் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ண மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு அரைப்பட்ட உடனே இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறதுனால ஐஸ் கட்டி சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இது மேலே பொடியாக நறுக்கின மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கலாம். மேங்கோ திக் ஷேக் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.